ஒரு சாதியம் சார்ந்த ஒரு செயற்பாடு. அதாவது வந்து ஒரு தனிப்பட்ட சாதி தான் இந்த வணங்கணும் என்று சொல்லி இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரம் இது இல்லாமல் அனாதையாக இருக்கு. நானும் பெருசம் பழம் என்று சொல்றதுக்கான ஆதாரம் வந்து இதுதான். சமாதிக்கு மேல நிற்கிறோம் நாங்கள். வணக்கம் மக்களே, இன்றைக்கு நாங்க வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ, நடுகாத தான் சொல்லலாம், வித்தியாசம் உண்டு. அது உண்மையாவே இன்றைக்கு வித்தியாசமான வீடியோ தான். ஏன்னா ஒரு பாரம்பரிய கலாச்சாரம் பண்பாடு சம்பந்தமான ஒரு வீடியோ எல்லாம் சந்திச்சிருக்கிறோம். அது என்னென்றால் வந்து ஜீவ சமாதின்னு கேள்விப்பட்டு இந்தியாவில் வந்து சிவனை வழிபட்டு அந்த சமாதிக்கு போறது கேள்விப்பட்டு, அது வந்து இங்க இலங்கையில அதுவும் எங்கட யாழ்ப்பாணத்துல இருக்குதுன்னு எனக்கு கேள்விப்பட்டு எங்கட ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் வந்து சொன்னதால அவர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கதைச்சு நிறைய டீட்டெயில் எடுத்துக்க. எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் தெரியாது, அதால தெரிஞ்சா கழிச்சு தான் கதைக்கணும்ன்றதால அவரை கூப்பிட்டுருங்க. வாங்க உள்ளுக்க. இவரா எங்கட தொல்பொருள் வித்தகன். அவரோட பேர்ல ஊற வச்சுக்கணும் தான் தெரியுது. ஊற வைக்கிறேன்னா ஊற வைக்கிற இல்ல, ஊர தண்ணி ஊத்தி ஊற வைக்கிற அந்த ஊர. அதான் நீ சொல்ல மாதிரி நான் சொல்லிட்டேன். என்னென்றால் நீங்க இப்ப வந்த இடத்துல நீங்கள் இங்க கட்டுமான வேலை நடந்து கொண்டு இருக்குன்னு சொன்னீங்க. நான் இந்த ஊர் தான், பட்டுக்கோட்டை தான். இந்த இடம் வந்து இந்த இடத்துக்கு பேர் என்ன? பட்டுக்கோட்டை துணவி என்ற இடம் தான் இந்த இடம் வந்து. இது வந்து என்னென்றால் ஒரு சமாதி சிவனாலயம். சிவனாலயம் அதான் இந்தியாவில் இருக்கிற மாதிரி இங்க இருக்கு. இந்தியாவில் இருக்கிற மாதிரியான அதே அமைப்பு, அதே வழிபாட்டு முறைகள், அதே இப்போ ஒரு சில வழிபாட்டு முறைகளும் வந்து இங்கே அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சில விஷயங்களோட தான் தொடரப்பட்டு இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு ஆலயம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதற்கான ஆதாரம் வந்து அதுக்கு ஆதாரம் வந்து அங்க இருக்கு. கல்வெட்டு இருக்கு. கல்வெட்டுல வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. பாப்பமா போய் இது துளவி என்ன துணவி வட்டுக்கோட்டையில துணவி என்ற ஒரு கிராமத்துல, அந்த கிராமத்தையே பாத்தீங்கன்னா அழகா இருக்கு. காட்டுங்க கேமராமேன், சுத்தி இருக்கு. கிராமத்தை பாத்தீங்களா, மாடு மேய்ஞ்சி வந்துருக்கு மக்களை. அங்கே வேறுங்க எவ்வளவு அழகா வயல்வெளிகள் நிறைந்த ஒரு இடம். அதை விட வந்து இங்க வந்து நிறைய பாருங்க ஆலயங்கள் வந்து இங்க இருக்கு. இதுதான் அந்த நான் சொன்னேன், அது செருப்பு காட்டிட்டு போகணும். கழிட்டு போகும்போது இதுதான் உள்ள குத்தத்தனம். செருப்பை கழட்டிட்டு போறோம். ஆமா, இதான் வாசல். அதான் வாசல் இல்ல, நாங்க பின்பக்கத்தால போய் பழகினால நாங்க பின்பக்கத்தாலே போவோம். இல்ல, இது வந்து என்னன்னு சொன்னால் இங்க வாங்க, இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த ஆலயத்தை வந்து வச்சிருந்தபடியால இதுல உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு சாதியம் சார்ந்த ஒரு செயற்பாடு. அதாவது வந்து ஒரு அந்த காலத்துல அந்த 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 இனத்து அந்த சாதி மட்டும்தான் அந்த மாதிரி அப்படி வழிபடலாம்ன்றதுக்காகத்தான் இந்த ஆலயம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து மேற்கு பக்கம் தான் இந்த வாசல் வந்து பார்த்துட்டு இருக்கு. இது வந்து ஆலயத்தினுடைய சுற்று மதில் தான் இது வந்து. சின்ன ஆலயம் தான், ஆனா வந்து சமாதிக்கு மேல கட்டப்பட்டதான் ஹைலைட். வாங்க பாக்கலாம். அதுல இன்னொரு விஷயம் உண்டு. இது வந்து சுண்ணாம்பு கல் வந்து பாருங்க. இந்த இதுல இருந்து இது வரைக்கும் வந்து ஒரு கல்லில வந்து முருகக்கல். சுண்ணாம்பு முருகை இந்த பாருங்க, இந்த பாருங்க முருகக்கல். அந்த காலத்துல முருகக்கல் எல்லாம் கட்டுறது இந்த சுண்ணாம்பு கல். இது வந்து இந்த 400 வருடம் பழமையானதான் ஒரு கல்லில தான் செதுக்கப்பட்டிருக்கு. இது வந்து வேற மேலேயுமே வந்து இது. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா கனி, இது வந்து கோயிலை வந்து ஒரேடியா இப்ப ஒரே தடவை கட்டி முடிக்கல. ஓகே, ஒவ்வொரு பகுதியத்தான் கட்டப்பட்டது. பழங்காலத்து உள்ளாந்த காலத்து சிவர் மாதிரி இல்லை, அந்த கோட்டை சிவர்கள் மாதிரி இருக்கு. பெரிய இது வந்து கோயிலுக்கு இந்த இருக்கிற எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. 400 வருஷமாயும் அப்படியே இருக்குன்னா பாத்தீங்களா. அந்த இதான் அந்த 400 வருஷம் பழம் என்று சொல்றதுக்கான ஆதாரம் வந்து இதுதான். எந்த கோயில பின்பக்கமே காட்டுங்க, முன்பக்கம் காட்டுன்னு கோயிலுக்கு இப்ப காட்டும். பின்பக்கத்துல வந்தபடியா அப்படிங்கிறாங்க. இந்த கல்வெட்டு இந்த இது வந்து கல்வெட்டு. இதை வந்து என்னன்னு சொல்றேன்னா இந்த கிரந்த எழுத்து என்று சொல்றது. கிடைக்குமா? கிடைச்சா சொரிய வேண்டியதா இல்ல, கிரந்த எழுத்து நீங்க அதான் கேட்டு. அது கிரந்தி, இது கிரந்தம். இது கிரந்தம் தானே பண்ணி அவர்ல சில வழி கிடக்கு. சபம் ஓமடா, சபம்டா இதடா சிவமுடா. ஓ மை கண்டுபிடிச்சிட்டேன். சிவம் லிங்கம். இந்த லிங்கத்துக்கு
சிவம் லிங்கம் ஓமுடா. தானா இருக்கு. இது வந்து அந்த லகினாக்குரிய வர அந்த எழுத்து உண்டு மேடம். ஓகே, தானா சிவம். தானா சிவம். சரி, ஆக்கண்ட பேராம இருக்குமே. ம். இது பாத்தீங்கன்னா இந்த தானா இது வந்து கிரந்த எழுத்துல என்ன அதை பற்றி சொல்லுங்க. இந்த கிரந்தெழுத்து வந்து இந்த தமிழ் வடிவம் வந்து வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த அந்த அதுதான் இந்த கிரந்தெழுத்துன்னு சொல்றது. ஓகே ஓகே ஓகே, சரி அப்போ பார்ப்போமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கோயில் முன்பக்கம் என்ன, இந்த பாருங்க லிங்கம் இருக்கு. முன்பக்கம் அங்கால போகணும் இன்னும். சரியான வெயிலுக்கு வந்தாலே வந்து இப்போ கோடை காலங்கள் தானே. கோடை காலம். சரி சார், நீங்கள் இந்த இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கோயிலை பற்றி எப்படி இருக்கு உங்களுக்கு பார்த்தோன்னே? பிரமிப்பா இருக்கா? அந்த அளவுக்குலாம் பெருசா எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் இணலைக்கு நினைக்கிறேன். அப்போ நிலக்க போங்க தெரியும். சரிதானே அப்பா உள்ளுக்கு வந்து விட்டோம். முன்பக்கம் கோயிலுண்ட சொல்லியே பெரிய ஒரு கற்பூரம் கொளுத்துறோம். இதெல்லாம் கற்பூரம் கொளுத்தி வணங்கணும் எல்லாரும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலை இருக்கு. பாத்தீங்கன்னா கை இல்ல அம்மன் தானே இதுல போட்டுருக்கு. லட்சுமி இருந்தது, கை வந்து உடைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா. அப்படி இஞ்சால பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இது வந்து ஏதாவது தண்ணி ஊத்துற மாதிரி செட் பண்ணிப்பாங்கண்ணா. இல்ல இதுல வந்து இந்த துவார பாலகர் சொல்ற முறை இருக்கு தானே கோயில்ல. சில நாடு ரெண்டு பக்கம் வந்து இருந்தது. ஓ, இதுக்கெல்லாம் இந்த பிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சமாதி இருக்குன்னு கீழே சமாதிக்கு மேல நிக்கிறோம் நாங்க. இந்த இடத்துல அந்த சமாதி இருக்கு. நான் சொல்றோம் தெரியுமா, எத்தனை 1000 கோயிலுக்கு போனாலும் ஒரு சமாதியில போய் கும்பிடுறதுதான் பலன் கூடன்னு சொல்றோம். ஏன்டா அவர் ஏற்கனவே சிவனுக்காக தன் வாழ்க்கையை தியாகித்து ஒரு ஆள் சமாதியில நாங்க நிக்கிறதே பெரிய விஷயம். இந்த இடத்துல நிக்கிறதே எங்களுக்கு ஒரு இதா இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து கும்பிடுறது நல்லது. சிவன் தொண்ட சிவலிங்கம் அதுல இருக்கேன், சின்ன சிவலிங்கம். மேட்டது இதுல என்ன அது வந்து சிவன் பார்வதியா பைரவரன் நினைக்கிறேன். அதுல போட்டு சிவன் அது வந்து சிவபெருமான். இது வந்து படம் பென்சிலால வேறீங்க. இது வந்து சிவன் கோயில் இருக்கான முதல் ஆதாரம் வந்து நந்தியை வந்து வேங்க தலை உடைஞ்சு வைக்கிறது. தலை வந்து உடைஞ்சிருக்கு. ஓ, பொறுத்திலாம் இல்ல அதான் கீழே வச்சுக்காங்க. அது விழுமுறை. அப்ப இதான் நந்தி வந்து இப்படி உடைஞ்சிருக்கு. இதான் இப்ப இதுல சமாதி கட்டிப்பாங்க. அவர்கிட்ட பேர் என்ன முதல்? அது சமாதி வந்து இதுக்குள்ள இருக்கு. எந்த இடம்னு தெரியாது. இப்ப வந்து அவர் வந்து சொல்றது வந்து அந்த ஆளிந்த இடம் தான், மூலஸ்தானத்துக்கு எல்லாம் கட்டுறோம்னு சொல்றது. இந்தியால எல்லாம் அப்படித்தான் கட்டுறது. ஆளிந்த இடம் தான். அப்புறம் இந்த விவரம் வந்து இன்னும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரால வந்து இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா இது வந்து சமாதிக்குரியதுன்றது உறுதிப்பட சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து ஒரு சிவயோகநாதன் என்று சொல்லக்கூடிய ஐயா ஒரு ஆள் தான் வந்து இப்ப திருத்துறார். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, இப்ப அந்த காலத்துல சாதி ஒரு தனிப்பட்ட சாதி தான் இந்த வணங்கணும்ன்ற சொல்லி இந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தரம் இது இல்லாம அனாதையா இருக்கு. பாத்தீங்க அந்த விஷயத்த நீங்க நோட் பண்ணுவோம். ஆனா இப்ப ஒரு ஆள் வந்து திருத்த வழிகிறது பிரதான் வந்து செவ்வ வழியில வந்து வழிபாடு வந்து நடக்குது. ஓ, அவன் செய்யறது உள்ளுக்கெல்லாம் வந்து இருக்கு. அது வந்து இதுதான் இப்ப அத்தியாரம் போடுறாங்களா? ஓ, இது வந்து இப்ப திருத்தவேலை இது வந்து ஒவ்வொரு கடவுள் அப்படியா? இல்ல இது வந்து இந்த சமையலறை வந்தவங்க. ஓகே ஓகே, இவன் சமையலறை. இது வந்து தங்குறதுக்குரிய இடம் வந்து உள்ள இருக்கு. வந்து தெரியும். இந்த படம் பார்த்து நீங்க அந்த திறந்து பார்த்தா ஒன்றும் காணாது ஜெயிலுக்கு அதே மாதிரி காட்டுற பாருங்க. அறைக்குள்ள போனவன்டா பாத்தீங்கன்னா அப்படியே ரோட்டு தெரியும், அங்க பக்கத்து வீடும் தெரியும். இது வந்து மதில். இது வந்து மதில் அது உடைஞ்சிருக்கு. இது வந்து மதிலோட சேர்த்தான் இருந்தது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இங்க இதுல இருந்து இந்த வளைவு புல்லாய் வந்து மதில்லான் இருந்தது. இது கிணறா? ஓ, புல்லாய் வந்து மதில தான் கிடந்தது. இதுக்கால வந்து வரையில அது ஒரு திறமை. சின்ன கிணறு ஒன்று இதுல காட்டியிருக்காங்க. இது வந்து இந்த ஆலயத்தினுடைய தீர்த்தக்கணின்னு சொல்றது. முக்கியமா ஒன்று நான் பார்த்தேன் இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நவக்கிரகங்களை பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 நவக்கிரகம் வந்து தானா ஷேப்ல அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி வந்து இருக்காது கோயில்ல வந்து உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. இப்படி என்ன சொல்றாரு, ஒரு பாக்ஸ்ல இருக்கும் 4 4 அப்படி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் தானா பாட்டுல இருக்குது. சரியா, தானா பாட்டுல இருக்கு.
இது வந்து இந்தியாவில் ஒரு கோயிலில் இருக்க, அந்த கோயிலில் பேர் தெரியல எனக்கு தெரியும். இந்தியாவில் ஒரு கோயிலில் வந்து இருக்கு நவக்கிரகம், இதே மாதிரி இந்த நேர்கோட்டில் இருக்க நவக்கிரகம் இந்தியாவில் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் என்ன தெரியும், தெரிஞ்சிருந்த யாராவது இந்தியாவிலேருந்து பார்க்குற ஆட்கள் தெரிஞ்சிருந்தா கொண்டு பண்ணுங்க. இந்த சிவன் கோயில் பார்க்க நேரில் வந்து பார்த்தோமே நல்லது வந்து, நான் முதலே சொன்ன மாதிரி ஜீவ சமாதி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வணங்கினா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? துணவி. வட்டுக்கோட்டை துணவி என்ற இடம். துணவி என்ற இடத்துல வந்து வட்டுக்கோட்டை துணவி. இந்த வட்டுக்கோட்டை ரோட்டால வந்து இதுக்கால வந்தீங்கன்னா வரலாம். செட்டியாமடம் சந்தியில இருந்து உள்ளுக்கு வந்து கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த இடம் சொல்லுவாங்க. வந்திருக்கா பாருங்க, ஒருக்காவது வந்து பாருங்க. நொங்கு வண்டி சேனலை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லி. இதனுடைய ஓனர் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வந்து ஓனர் சொல்லுவார். ஓனர் என்ன நொங்கு வண்டி ஓனர் சார், நொங்கு வண்டி ஓனர், கோயில் ஓனர், கோயில் ஓனர்ல நொங்கு வண்டி ஓனர் வந்து இவர். உங்களுக்கு யோக் சபாட்டு அடுத்து வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்காட்டியும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க, என்னென்ன செய்யணும், உங்களுக்கு ஏதாவது இடங்கள் பார்க்கணும்னு சொன்னாலும் கமெண்ட்ஸ் அடியுங்க. தாய்லாந்துல ஒரு இடம் பார்க்கணும். தாய்லாண்டுக்கெல்லாம் போயில, யாழ்ப்பாணத்துக்கு அது வட்டுக்கோட்டைக்கு எங்கட பெட்ரோல் செலவு கேட்ட மாதிரி ஒரு இடங்கள் சொன்னா போய் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, மறக்காம நீ தொடர்ந்து வீடியோ வரும், ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு வீடியோவாவது வரும். அந்த பிளாகர் சேனல்னு சொல்லி அதையும் இவர் வந்து KM பித்து பெரிய யூடியூபர் ஃபேமஸ் ஆனவர். அவர்கிட்ட சேனலையும் வித் வீலாக்ஸ் அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இது விஜய் சித்துடா, இது விஜய் பித்துடா. 2 பேர்ல விஜய் சித்து, ஒரு தூக்குனா விஜய். பாபா கடங்கலாம். சரி, நன்றி.